உங்க ஃபுல் பாடியையும் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வணக்கம், நான் உங்க சித்த மருத்துவர் இனியா பிரியதர்ஷினி. இன்னைக்கு ஹார்மோன்ஸை பத்தி பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, ரீப்ரொடக்ஷனுக்கு, நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு, மெட்டபாலிசத்துக்கு, இந்த மாதிரி நம்ம ஃபுல் பாடியையும் கண்ட்ரோல் பண்றது தான் ஹார்மோன்ஸ். இப்போ ஒவ்வொரு ஹார்மோன்ஸையும் நம்ம எப்படி அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதுல இருக்க தொந்தரவுகளை சரி பண்ணலாம் அப்படின்னா அது ஆசனங்கள், பிராணாயாமா, முத்ராஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு ஹார்மோன்ஸுக்கும் அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸான பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான், இதுல எல்லாமே தொந்தரவு ஏற்படும் போது கர்ப்பப்பை, சினைப்பை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும், இன்ஃபெர்டிலிட்டி உண்டாகும். ஸோ இப்போ இதை எப்படி நாம ஸ்டிமுலேட் பண்ணி இந்த ஹார்மோன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா அதுக்கு சில ஆசனங்கள் இருக்கு. அதாவது பர்வதாசனா, நாடி சுத்தி பிராணாயாமா, அஸ்வினி முத்ரா பண்ணிட்டு வரலாம். அடுத்தது அட்ரினல் கிளாண்ட்ல சுரக்கக்கூடிய அட்ரினலின், கார்டிசோல், இந்த ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில மெட்டபாலிசத்தையும் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது அட்ரினல் கிளாண்டை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி இந்த ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு கேட் போஸ்ன்னு சொல்லக்கூடிய சதுர்பாதாசனா, கபாலபதி பிராணாயாமா, வருண முத்ரா, இதை ரெகுலர் பண்ணும்போது இந்த ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ண முடியும். அடுத்தது பேங்க்ரியாஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன். இந்த இன்சுலின் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கும் லோ சுகராக இருக்கிறவங்களுக்கும் இந்த பேங்க்ரியாஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அது இந்த இன்சுலின் ஹார்மோனை கரெக்ட் பண்றதுக்கு பக்ராசனா, சந்திரபேதனா பிராணாயாமா, மகா முத்ரா, வருண முத்ரா, இது நாளையும் ரெகுலர் பண்ணலாம். அடுத்தது தைராய்டு அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் பாடியில என்ன பண்ணுது அப்படின்னா பிளட்ல கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணுது அண்ட் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுது. இப்போ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு புஜங்காசனா, சேது பந்தானாசனா, உஜ்ஜயி பிராணாயாமா, சங்கு முத்ரா, இது நாளையும் ரெகுலேட் பண்ணும்போது நம்ம இந்த ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ண முடியும். பீனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன், அப்புறம் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில இருக்க எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்துட்டு தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இந்த ரெண்டு கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏகபாதாசனா, பங்கஜ முத்ரா, அப்புறம் பிரணாமாசனான்னு சொல்லக்கூடிய அஞ்சலி முத்ரா, சந்திரபேதனா பிராணாயாமா, இந்த 4 யோகாவையும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த 2 ஹார்மோன்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ண முடியும்.